வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இயக்குனர் பாலா அவர்களுடைய இயக்கத்தில் 2009 வெளியான படம் தாங்க. ஆர்யா அவர்களின் அருமையான நடிப்பில் வெளியான நான் கடவுள் படத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆர்யா அவர்களோடு சேர்ந்து பூஜா அவர்களும் தன்னுடைய அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. இந்த படத்தின் ஒரு பகுதியை காசியிலும் மறுபகுதியை தமிழ்நாட்டிலும் நடப்பதாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். தமிழ்நாட்டில் வரக்கூடிய காட்சிகளில் திரு மொட்டை ராஜேந்திரன் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை கொடுமைப்படுத்துவதாக காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். மொட்டை ராஜேந்திரன் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை கொடுமைப்படுத்தும் காட்சிகள் எடுக்கப்பட்ட இடத்த தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பட்டுக்கு பேர் போன காஞ்சிபுரங்க. காஞ்சிபுரத்துலேருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது. காஞ்சிபுரத்துலேருந்து ஐயங்கார்குளம், ஐயங்கார்குளத்துலேருந்து கோலிவாக்கம், நம்மண்டி போகிற வழியாக வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாங்க. இந்த இடத்துக்கு பேர் நடவாவி கிணறுங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான இடங்க. இது விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டியிருக்கிறாங்க. இந்த கிணறு பார்த்திங்கன்னா பாலாத்தங்கரையோரமே இருக்கிறதுனால வருஷம் முழுவதும் தண்ணி இருக்குதுங்க. அப்போ இந்த தண்ணியெல்லாம் இறச்சிட்டு தான் வரதராஜ பெருமாள் கோயிலேருந்து பெருமாள் கொண்டாந்து உள்ளே வச்சு திருமஞ்சனம் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ தாங்க நவீன வசதிகள் இருக்குது. பெரிய பெரிய மோட்டர்கள் மூலமாக தண்ணி இறைக்கிறாங்க. அந்த காலத்தில் அந்த 2 தூண் தெரியுது பார்த்திங்களா, அந்த தூணில் தான் ஏர்த்தம் இறைக்கிறது மூலமாக தான் இறைச்சி இந்த தண்ணி இறைச்சிட்டு பெருமாளை கொண்டாந்து உள்ளே வச்சு திருமஞ்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவதுங்க வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி தான் பெருமாள் கொண்டாந்து இங்கே வச்சு திருமஞ்சனம் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த தண்ணி இறைக்க ஆரம்பிப்பாங்களாம். அப்படி இறைக்க ஆரம்பித்து அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி மொத்தமாக வடிச்சிட்டு தான் பெருமாள் கொண்டாந்து உள்ளே வச்சு திருமஞ்சனம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் இந்த கிணத்துக்கு உள்ளேயும் பல காட்சிகள் எடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த காட்சிகளெல்லாம் நம்மளால் பதிவிட முடியலைங்க. ஏன்னா கிணறு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. உள்ளே இறங்கி நம்மளால் பதிவிட முடியாதுங்க. இன்னும் ஒரு 6-7 மாதத்தில் சித்ரா பௌர்ணமி வர இருக்குதுங்க. நிச்சயம் அந்த காட்சிகளெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவாக பதிவிடுறேங்க. நம்ம இங்கே வந்த நேரம் நம்ம கண்ணில் யாருமே தென்படலைங்க. ஆனால் அதிர்ஷ்டவசமாக ஒரு நண்பர் அந்த ரோடு வழியாக வந்தார். அவரை நிறுத்தி நான் பைக் நிறுத்தி கேட்டேன். அப்போ அவர் சில விஷயங்கள் சொன்னார். அதையும் நான் உங்களுக்கு பதிவிடுறேன். படம் இல்லை மனசு ஆனந்தம் படம். ஆனந்தம் படம் இதில் வருது. இதில் ஆமாம், அந்த கோவில் காமிப்பாங்க. இந்த கோபுரமா? ஆமாம், கோபுரம். அந்த இது காமிப்பாங்க. இது யாரடின் மோகினி வருது இல்லை, யாரடின் மோகினி. ஆமாம், அந்த படமாக இங்கே தான் எடுத்தது. நான் கடவுள் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் எடுத்தது. அப்படியே கொஞ்சம் பேசுங்கண்ணா. நான் கடவுள் இல்லைண்ணா பரவாயில்ல. இல்லை சார் அப்படின்னு ஓகே ஓகே. நான் கடவுள் அந்த மொட்டராஜா அதெல்லாம் இங்கே தான் எடுத்து நான் பார்த்தேன். அதனால தான் எனக்கு வந்த உள்ள நான் உள்ள ஃபஸ்ட்டு படம் இதுதான். அது உள்ள பார்த்தா இவ்வளோ தண்ணி இருக்குது. உள்ளெல்லாம் போக முடியாது போல. 100 அடிக்கு மேலே பூமியில தான் இருக்குங்க. வாங்க, நீங்கள் 8 அடிக்கு மேலே இருக்குங்க. இது எப்படி உள்ளே இறங்கிறாங்க? அதை தண்ணி பெரிய மோட்டர் வச்சு தான் அடிப்பாங்க. இது இந்த வழியாக மோட்டர் போட மாட்டாங்க. இங்கே தண்ணி இருக்கு. அது தண்ணி ஃபுல்லாகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், சென்டராக ஒரு கிணறு இருக்கு பாருங்க. அதுதான் சென்டர் கிணறு. ஓ, இது உள்ளதான் அந்த மொட்டராஜன் வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. ஆமாம், இதுதான் மேலே தான். இது எப்படி அவங்க இறைச்சாங்க? அது உள்ள மேலேருந்து பைப்பு போடுவாங்க. ஓ, மேலேருந்து பைப்பு போட்டு பெரிய பெரிய அந்த மோட்டார் இருக்குல்ல, அதை வரிசை தான் இறைச்சாங்க. கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குன்னு ஒரு 40 லட்ச ரூபா கொடுத்தாங்க. ஓ, கோயில் படம் கொடுத்தா அதை வாங்கினாங்க. ஆமாம், கோயிலுக்கு அதான் நன்கொடை மாரி ஒரு 30 லட்சமோ 20 லட்சமோ கொடுத்தாங்க. எப்பயுமே தண்ணி இருந்தே இருக்கும் போல இருக்கா? தண்ணி வழியும் வழியாது. சித்ரா பௌர்ணமி வரும்னு சொல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறப்பாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறச்சி தான் இருக்கும். அந்த ஒரு 2 நாள் 3 நாளைக்கு தண்ணி வராது. சரி, அதுக்கப்புறம் தானாக தண்ணி வந்துடும். நன்றி நண்பர் காஞ்சிபுரம் பிரதாப் அவர்களே. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் ஒரு காட்சியில் இந்த கிணறை ட்ரோன் ஷாட் மாதிரி காட்டியிருப்பாங்க பாருங்கள். அந்த கிணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோட்டில் தான் நம்ம மொட்டராஜேந்திரன் சார் கார் வர மாதிரி ஒரு காட்சி வரும் பாருங்க. மொட்டராஜேந்திரன் சார் காரை விட்டு இறங்கி அந்த தூண் வழியாக இறங்கி நடந்து படிக்கட்டு வழியாக உள்ளே போவாருங்க. அந்த காட்சியில் இந்த தூண் நல்லா பதிவாயிருக்கும் பாருங்க.
மொட்டை ராஜேந்திரன் சார் படிக்கட்டில் இறங்கி நடந்து போகிற மாதிரி ஒரு காட்சி வரும் பாருங்க. இந்த நுழைவாயிலுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ வந்து நிற்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. அந்த காட்சியில் இந்த நுழைவாயில், அந்த ஏத்தம் இறக்கக்கூடிய தூண், இது எல்லாமே நல்லா கவர் ஆகிருக்கும் பாருங்க. இதற்கு அடுத்த கட்ட காட்சியில் அந்த நுழைவாயிலுக்கு முன்னாடி நின்று மொட்டை ராஜேந்திரன் சார்கிட்ட முதலாளி மாரியப்பன் புது உருப்படி ஒன்று கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. இதற்கு அடுத்த கட்ட காட்சிகளில் கேரளத்தை சேர்ந்த ஒருத்தர் மொட்டை ராஜேந்திரன் சாரை பார்க்க வருவார். அப்போ அந்த ஏத்த இறக்கிற தூணுக்கு பக்கத்தில் புகையெல்லாம் வர மாதிரி ஒரு காட்சி வரும் பாருங்க. அவங்ககிட்ட பார்த்து பேசு, ஒரு வார்த்தை பேசுறதுனாலும் உன்னை உள்ளே குழியை தோண்டி புதைச்சிருவான், பார்த்துக்க. சரி சார். செருப்பு இங்கே கழட்டி போடு. ஆயிக்கோட்டை. இந்த இடத்துல எடுத்த காட்சிகளெல்லாம் சொல்லிட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.